அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? வணக்கம் குரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. இன்னைக்கு ம். சட்டமன்றத்துல நீட்ட குறித்து ஒரு விஷயம் போயிருந்தது. அது விவாதமா சொல்றதா? இல்ல அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னதான் நடந்தது சட்டமன்றத்துல? சட்டமன்றத்துல பார்த்தா இன்னைக்கு நீட்ட ஒழிக்கணும் அப்படிங்கிற ரீதியில எலெக்ஷனுக்கு முன்னாடி வெட்கமான சூடு சொரணை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீட் ஒழிப்பு பத்தி தெரியும். எங்களுக்கு நீட் ஒழிப்பு ரகசியம் தெரியும் அப்படிங்கிற ரீதியில டாப் இப்ப சீக்ரெட் இருக்கிற அப்படின்னு துணை சொல்லிருக்காங்க. முதலமைச்சர் டாப் இப்ப சீக்ரெட்ண்ணா. இருக்கிற சீரியஸா. கண்டிப்பா அவங்க அந்த டாப் சீக்ரெட் தான் சீக்ரெட். இன்னைக்கு கண்டிப்பா அந்த டாப் சீக்ரெட் தான் இன்னைக்கு இந்த அனைத்து கட்சி எம்எல்ஏ கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் உடைச்சிருக்காரு நம்ம சொல்லி ஆகணும். அது என்ன மாதிரியான விவாதம் பாத்தீங்கன்னா, திமுகவோட நீட் ஒழிப்பு நாடகத்தோட தொடர்ச்சியா தான் இந்த இது நம்ம பார்க்கப்படுது. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, 2023ல உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்களா, அந்த கேஸ நாங்க இன்னும் தீவிரமா எடுத்துன்னு போறோம் அப்படிங்கிற ரீதியில ஒரு சப்ப கட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்க 2023ல போட்ட கேஸ நீங்க இப்பதான் தீவிரமா எடுத்துன்னு போறீங்கன்னா, அப்பனா இதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல பல வழக்குகள் இது வரைக்கும் நீட் எக்ஸாமுக்கு எதிராக போடப்பட்டாலும் அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணிச்சு உச்ச நீதிமன்றம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில உதயநிதி அவர்கள் சொன்ன அந்த நீட் ரகசியம், அதாவது வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கிறவங்களுக்கு நீட் ஒழிப்பு பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப அந்த ரகசியத்தை உடைச்சிருக்காரு. 2023ல நாங்க போட்ட வழக்கை இன்னும் தீவிரமா எடுத்துன்னு போறோம்ட்டு. கண்டிப்பா காங்கிரஸோட இப்போதைக்கு எம்பியா இருக்கிற சிதம்பரம் அவர்கள் அவங்களோட மனைவி தான் அந்த வழக்கை நடத்துனது பார்த்தா, அவரோட மனைவி அந்த வழக்கை முடிச்சுட்டு அந்த நீட் இனிமேல் தான் கன்ஃபார்ம், இந்தியா முழுக்க முழுக்க நீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ரீதியில ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வெளியே அவர் சொல்றாரு, இனிமேல் நீட்டை நீங்க என்னதான் வழக்கு போட்டாலும் நீங்க அதை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா சொல்லி இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு சம்பவங்கள் அதாவது இந்த நடக்குதுன்னா அது முக்கிய காரணம் யாரும் பார்த்தா திமுகவும் காங்கிரஸ் கூட்டம் தான். அது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல ஆரம்பிச்சு நீட்டு வரைக்கும் இருக்கு. இப்ப 2009 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அந்த நீட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற இதுல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அவர் அமைச்சரா இருக்கிற வரைக்கும், அவர் மினிஸ்டரா இருக்கிற வரைக்கும் பார்க்கும்போது அந்த நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல இந்தியாவுக்கே வரவிடாம பாத்துக்கிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2009ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அவங்க கூட்டணி விட்டு வெளியே வராங்க. மத்திய அமைச்சர் பதவி இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக அந்த இலங்கை தமிழர் கொத்து கொத்தா சாவடிச்சாங்க அந்த டைம்ல. அதை கண்டித்து அந்த கூட்டணியை முடித்து கொண்டு பாமக வெளியே வந்தது. அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர் பார்த்து அவரும் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதன் பின் ஓகே. காந்தி அவர்கள், அப்புறம் அது பின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திமுக வச்ச அந்த காந்தி அவர்கள் அந்த பதவிக்கு வராரு. அவர் 2010 திமுக காங்கிரஸ் கூட்டணியில 2010ல இந்த நீட் எக்ஸாம்ங்கிறது உருவாக்கப்படுகிறது. அப்பதான் கையெழுத்து போடுறாங்க நீட் எக்ஸாமே இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தலான்ட்டு. எப்பயுமே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டால் அது முதல்ல ஏதாவது ஒரு 2 மாநிலத்திலயோ இல்ல 3 மாநிலத்திலயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆமா கண்டிப்பா, பிராக்டிகல் கண்டிப்பா. இந்த சட்டம் எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா, இது கரெக்டா இருக்கா, அது இல்லைங்க. அது கிளிக் ஆயிடுச்சுன்னா உம் நம்ம இது என்னதான் சொன்னாலும் நம்ம பிராக்டிகலா அது எப்படின்னு தான் சொன்னாலும் கூட, இது கொண்டு வந்துட்டாங்க. சரி, இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்னு இத வச்சு ஏதேதோ ஓட்டுனாங்க திமுக அரசு. அரசியல் லாபத்துக்காக இல்லாததெல்லாம் சொன்னாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் திமுக இருக்கவங்க யாருக்கும் துளியும் எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு திமுக இருக்கணும்னாலும் இந்த சில தகுதி எல்லாம் இருக்கக்கூடாது பேசிக்காவே. இல்ல. ஆமா, நம்ம ரைஸ் அதனாலதான் பண்ண அவங்க தேவை. திமுக பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அது அதான் அந்த மட்டும் இல்லாம இந்த டாப் உம் சீக்ரெட் அண்ணனுக்கு என்னன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு நீட்டு, இல்ல இந்த ஒத்த செங்கலு. இதை வச்சுதான் அண்ணன் எலெக்ஷன் ஃபுல்லா ஓட்டுட்டாப்புல. இப்ப இல்ல. 2026 என்ன ஆமா. பண்றாருன்னா, அதே செங்கல் தான். வேற எதுவும் இல்ல. அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. ரெத்து பேப்பர் வச்சுட்டு வேணா சுத்திட்டே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். இப்ப அதாவது இது எப்படின்னா மக்களோட உணர்ச்சியில விளையாடுறதுல திமுக ஆட்சிக்கு யாருமே இல்லைன்னா சொல்லியாக்கணும். அப்ப நீட் கண்டிப்பா. எக்ஸாமுக்காக நீங்க ஆமா அந்த அனிதான்னு ஒரு பொண்ணு, அதான் நீட் எக்ஸாம் அனிதான்னு ஒரு பொண்ணு டெத் ஆனாங்க. அதை வச்சு தமிழ்நாட்டு அரசியல் அவ்வளவு பெரிய விவாதத்தை உண்டு பண்ண திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீட் எக்ஸாம் 10 பேர் மேல சேர்த்திருக்கானுங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன இரங்கல் அறிக்கை கூட திமுக சைடு வரவில்லைன்னு நம்ம சொல்லாகணும். அந்த அளவுக்கு ஒரு இதுதான் திமுக தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க.
சட்டமன்றத்துல வந்து பட்ஜெட் கூட்டம் வந்து போட்டாங்க. அந்த பட்ஜெட் கூட்டம் வந்து பெருசா எதுவுமே இல்ல. ஆனா அது ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதுக்காகவே வந்து அந்த சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க. அந்த ரூ அந்த ரூபாய்க்கு ரூபாய். ஆமா. அந்த ரூபாய்க்கான அந்த சிம்பிள சேஞ்ச் பண்ணிட்டு, மொத்த மீடியாவும் வந்து டைரக்ட்டா அந்த இடத்துல மட்டும் நிக்க வச்சுட்டு, அதாவது அந்த பட்ஜெட் கூட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துமா? என்ன ஏற்படுத்தும்? அத பேசல. பாத்தீங்களா? இந்தி திணிப்பு, இந்திய எதிர்ப்பத வந்து எப்படி திமுக அரசு வந்து கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு, இதான் வந்து பிஹெச்டி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? எமோஷன்ல வந்து இது மாரி விஷயத்த வந்து எமோஷனல். அது ஆமா. மாரி விஷயத்த வந்து திமுக அடிச்சுக்க முடியாது. சீரியஸா. இது வந்து ஆமா. அந்த பாராட்டுறதுக்காக சொல்றதோட, திமுக இது பொறுத்த வந்து வரைக்கும் ஒரு பார்த்தா, அந்த மக்களோட எமோஷனல் விளையாடுறதுல திமுக அடிச்சுக்கிறதுல பார்த்தா வேற எந்த ஒரு கட்சியாலும் முடியாதுன்னு சொல்லலாமா. அது இவ்வளவு வருஷமா ஆட்சியில இருந்த அதிமுக கூட அந்த எமோஷனல் மூலியமா எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒருவேளை அதிமுக வந்து அந்த இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இத்தனை பேர் செத்துருக்கானுங்க நீட்டால. எடப்பாடி போயிட்டு ஒரு 5 பேர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலே இது ஒரு மிகப்பெரிய அளவுல சென்சேஷன் நியூஸ் ஆயிட்டு இருக்கும். எடப்பாடி அதை பண்ணாரான்னு பார்த்தா சுத்தமா பண்ணவே. அவரோட உட்கட்சி விவகாரத்துல தலையிடுறதுக்கு சரியா போயிடுச்சு. ஆனா திமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தா அந்த எமோஷனல் ரீதியா விளையாடுறதுல பிஹெச்டி முடிச்சவங்க அந்த ரூபாய் கூட சொன்னீங்க. அந்த ரூபாய் உண்மையிலே பார்த்தா அந்த ரூபாய் மாத்ததுல ஒரு இதுக்கு அந்த மசூல கூட ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இப்ப மாத்திட்டானுங்க. சரி ரூபாய் அந்த சிம்பிளை கண்டுபிடிச்சது யாருன்னு ஏன்னா பார்த்தா சீரியஸா நம்ம அதான் நான் நினைச்சேன். நம்ம தமிழர் அந்த தான். ரூபாய் அந்த சிம்பிள் வந்தோடனே, ஐயோ! ஒரு திமுக அரசு வந்து தனியா ஒரு நோட்ட வந்து அடிக்க போறாங்க போல. தி அவங்க யூஸ் பண்ற நோட்ல சீரியஸானா சிரிக்காதீங்க. நான் வந்து சீரியஸாவே சொல்றேன். இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ற நோட்ல வந்து எல்லா லாங்குவேஜும் இருக்கும். உங்களுக்கே தெரியும். 10 லாங்குவேஜ் வந்து இருக்கும் அதுல. ஹிந்தி வந்து 18 மெயினா இருக்கும், 18 இங்கிலீஷ் லேக். இருக்கும். நான் என்ன நினைச்சேன், கிழிச்சு போடுறாங்க போல. நோட் எல்லாம் ஏழை மக்கள் தூக்கி குடுத்துருவாங்க. இவங்க வந்து புதுசா ஒரு நோட் அடிச்சு இதுதான் நாங்க யூஸ் பண்ணோம்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் பண்ணல அவங்க. எங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாத அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அங்கெல்லாம் போய் ஹிந்திய போட்டு அடிக்கிறது, கிழிக்கிறது ஆமா. அதான் பண்ணாங்க. பணத்த கிழிக்க சொல்லுங்களேன் யா, பாப்போம். இப்ப வாய்ப்பு இல்ல. அவங்க போயிட்டு அதான் இப்ப திமுக வந்து அந்த ஹிந்தி அழிப்புன்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் பண்றானுங்கல்ல, அவங்களால முடிஞ்சா வருமானத்துறை அலுவலகத்துல போயிட்டு ஹிந்தி கொட்ட எழுத்துல இருக்கும். அங்க போய் பண்ண சொல்லுங்க பாப்போம். அதான் துப்பாக்கிட்டு சுட்டுருவானுங்க. இடி ரைடு வருதுல்லடா. வேன்ல இருக்கிற ஃபைலு அதான் ஆ- சின்னதா ஒரு கோடு. ஆ- ஆமா அதான் இப்ப நம்ம பேக் டு நீட் எக்ஸாமுக்கே நம்ம வந்துருவோம். திமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தா நீட் எக்ஸாம்ல நீட் எக்ஸாம்ல ஒரு நாடகத்தோட தொடர்ச்சி தான் இந்த எப்படி சொல்றது அந்த இப்ப நடந்த அனைத்து கட்சி சட்டமன்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தோட அந்த ஒரு நீட்சி நம்ம சொல்லி விவாதமும் ஆகணும். ஆமா கண்டிப்பா. ஃபுல்லா நாடகம் நாடகம் நாடகம். இப்ப 2026 இது எதை வச்சு இவங்களுக்கு தேர்தல் சந்திக்கணும்னு தெரியல. இவங்களுக்கு பண்ண சாதனை பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. சும்மா பார்த்தா அந்த விடியல் பயணம் சொல்லிப்பானுங்க, மாசம் 1000 ரூபாய் குத்தம் சொல்லிப்பானுங்க. மத்தபடி பார்த்தா திமுக சொல்லிக் கொள்ள முடியாத எந்த ஒரு சாதனையுமே பண்ணல. அதனால டோட்டல் மக்களோட ஃபெயிலியர் நான் உணர்ச்சிகளே எதுவும் இல்லண்ணா. அதான் ஒரு ஜெமினி ஏஐ கிட்ட போய் கேக்குறேன். அது சொல்லுது புட்டு புட்டு வைக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அந்த வீடியோ பாத்தீங்களா? ஃபுல்லா புட்டு புட்டு வைக்குதுண்ணா. பார்த்தோம். ஃபுல்லா அசியம். அதான் இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப மோசமான நிலைமை. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப மறைக்கிறதுக்கு மக்களோட எமோஷனல் மூலியமா விளையாடணும். எமோஷனல் தூண்டி விட்டு இது பண்ணணும். அதுக்கு ஒரு இப்ப ஆயுதமா பார்த்தா இப்போ ஒரு நீட் எக்ஸாம் வந்து கையில எடுத்திருக்கானுங்க. 2026 வரைக்கும் ஓட்டுவானுங்க. இதுதான் திமுகவோட நீட் ஒழிப்போட ரகசியம். மத்தபடி பார்த்தா வேற எதுவுமே இல்லை. ஆனா இந்த நீட் எக்ஸாமுக்கு நம்ம மறுபடியும் சொல்றோம். இந்த நீட் எக்ஸாம் முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் தான். 2010 அவங்க கூட்டணியில ஆட்சியில இருக்கும் போதுதான் இந்த நீட் எக்ஸாமே கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாண்ணா. இது எங்கதான் போய் ம். முடியுதுன்னு வெயிட் பண்ணி கண்டிப்பா பாப்போம்ண்ணா. பாப்போம் பாப்போம். ஓகே குரு. நன்றிண்ணா. ஓகே. நன்றி குரு.